போர். மனித விலங்குகள் தனித்தனி கூட்டமா பிரிஞ்சு தன் உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் சண்டை போட ஆரம்பிச்சு கடவுள், ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம்னு பலரோட ஆசைக்காகவும் சிலரோட பொறாமைக்காகவும் ஒருத்தனோட வெறிக்காகவும் இந்த உலகம் பல போர்களை பார்த்துருச்சு. இந்த போருக்கு பின்னாடி நிலவும் அமைதினா சொல்லுவாங்க. இங்க ஏற்பட்ட எந்த போருக்கு பின்னாடி அமைதி இல்லை, பலரோட கண்ணீரோட கலந்த ஒப்பாரி மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த வரலாறுலாம் படிக்கிறப்ப கேள்விப்பட்டிருப்போம். அந்த மன்னர், இந்த தலைவர் கஷ்டப்பட்டு பல உயிர்களை கொன்று இந்த மண்ணை காப்பாற்றினார், கைப்பற்றிய நிலம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த நிலம்லாம் இப்ப நம்ம ஊர்ல பீக்காடாவும் சுடுகாடாவும் தான் இருக்கும். அப்புறம் என்னன்னா இந்த கடவுள் பேரை வச்சு அடிச்சுக்கிறது. எங்கேயாச்சும் உங்க மதத்துல உங்க கடவுள் மற்ற கடவுளை கும்பிட்டு அவனை வெட்டு குத்து குண்டு போடு நான் சொல்லிருக்கு. அப்படி சொன்னுச்சுன்னா அது கடவுளே இல்லையே. அப்படி மனுஷனை கொல்ல சொல்ற கடவுள் என்ன அமையத்துக்கு நமக்கு தேவை? ஏன்னா இப்படி கடவுள் பேரை வச்சு இறந்த உயிர்கள் ஏராளம். இப்படி அடிச்சிட்டு இருக்கவனை பிடிச்சி ஏன்டா அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்டா அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான் இல்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான்னு மாத்துக்கிட்டுல சண்டை அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. சரி, எவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான்னு ஆராயலான்னு போனா எவனாச்சும் ஒருத்தன் சுயநலத்துக்காக ஃபர்ஸ்ட் தொடர்ந்த சின்ன விஷயம் தான் இப்போ உலக போர் வரைக்கும் போய் நின்று இருக்கும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் சமூகல் பாடம் படிக்கிறப்ப எங்கெங்கயோ நாட்டில் நடந்த போர் அதுல இறந்த உயிர்கள்லாம் பாக்குறப்ப பரவாயில்ல, நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் படிக்கிறப்பதான் தெரியுது இது மாதிரி இங்கேயும் நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்ப இன்னும் இது நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் இப்ப நடந்துட்டு இருக்க அந்த இஸ்ரேல் காசா வார் நியூஸ் எல்லாம் பாக்குறப்ப அது கமெண்ட்ல பார்த்தா நம்ம ஊர்ல இருந்து பல தற்கூரிங்க குண்டு போறவனுக்கு சப்போர்ட்டா கொடி தூக்கிட்டு நிக்குது. இந்த மாதிரி மனிதர்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப பயமாவும் கோபமாவும் தான் வருது. ஒருத்தர் கவிதை மாதிரி ஒன்னு எழுதியிருப்பாரு. அது என்னன்னா, இந்த கடவுளை கண்டு கூட எனக்கு பயமாக இல்லை, இந்த கடவுளை வணங்குகிறவனை கண்டுதான் எனக்கு பயமாக உள்ளதுன்னு. ஒருவேளை அந்த கடவுளை உயிரோடு இருந்தா கூட இவங்களை கண்டு பயப்படும். இந்த போர்லாம் ஆரம்பிச்சவன் நல்லா வாழ்ந்து செத்துருப்பான், இந்த போரை நடத்திட்டு இருக்கவன் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான். இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்க அப்பாவி மக்கள் தான் தினம் தினம் செத்துட்டு இருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்கலாம் அதுக்கு அப்பா அம்மா மூஞ்சி கூட நல்லா பழகி இருக்குமான்னு தெரியல. அதுக்கு மதம்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா யாருன்னு தெரியாது, அதை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது, அது ஏன் சாவுதுன்ற காரணம் கூட அதுக்கு தெரியாது, அது கொன்னவனுக்கும் அந்த காரணம் தெரியாது. இந்த ஹேராம் படத்துல கமல் லாஸ்டா அந்த சாக்கடைகளை படுத்துட்டு இருக்கப்ப ஏன் போக முடியாது, ஹிந்து முஸ்லீம் தகராறு தாத்தா இன்னுமா அப்படின்னு கேட்பாரு. அந்த இன்னும் பல ஆயிரம் வருடம் ஆனாலும் கேட்டுதான் இருக்கணும் போல. கடைசியா இந்த போர் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, எவனோ ஒருத்த நம்பிக்கைக்காகவும் வெறிக்காகவும் எங்கேயோ இருக்க ஒரு குழந்தை ஏன் சாவரன்னு கூட தெரியாம சாவும். அவ்வளவுதான்.